ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது இவனும் ராமனே கதையின் அடுத்த 2 அத்தியாயங்கள். வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 51. இடம் பார்க்கடல். லக்ஷ்மி தேவி தன் பக்தனை ஜெயிக்க வைத்த சந்தோஷத்தில் தன் கணவர் நாராயணரிடம் பேசிக்கொண்டிருந்தார். நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன் சுவாமி. நம் பக்தன் தன் இலக்கை அடைவதில் என் பங்கும் இருக்கும் என்று நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை பிரபோ. தாங்கள் நடத்தும் இந்த சோதனையில் நானும் கலந்து கொண்டேன் என்பதை என்னால் இன்னமுமே நம்ப இயலவில்லை. மிக்க நன்றி சுவாமி. தன் முகமெங்கும் சந்தோஷமும் பூரிப்பும் பொங்க கூறினார் லக்ஷ்மி தேவி. ஆம் தேவி, உன் சந்தோஷத்திற்காகத்தான் நான் இதையெல்லாம் செய்கிறேன். ஆனால் தேவி, நீ ஒரு தவறு செய்துவிட்டாய். உடனே லக்ஷ்மி தேவி என்னவோ ஏதோ என்று பதறினார். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் சுவாமி? நான் என்ன தவறிழைத்தேன்? உனக்கு எதற்கெடுத்தாலும் ஒரே அவசரம்தான் தேவி. நான் அந்த நேரத்தில் சொல்ல வந்ததை முழுதாக கூட கேட்காமல் நீதான் உன் பக்தனின் கையில் தாயக்கட்டைகளாக இருக்கப் போகிறாய் என்று கூறிய அடுத்த நொடி இங்கிருந்து மறைந்து விட்டாய். ஏன் சுவாமி, ஏதாவது தவறு நிகழ்ந்து விட்டதா? அசம்பாவிதம் எதுவும் நடந்துவிடவில்லையே? அசம்பாவிதம் எல்லாம் எதுவும் இல்லை தேவி. ஆனால் உன் வேலை இன்னும் முடியவில்லை தேவி. அதைத்தான் நான் அப்போதே உன்னிடம் கூற வந்தேன். ஆனால் நீதான் அதற்குள் காணாமல் போய்விட்டாய். என்ன கூறுகிறீர்கள் பிரபோ? என் வேலை இன்னும் முடியவில்லையா? அப்படியென்றால்? இழுத்தார் தேவி. அப்படியென்றால் உன் உதவி நம் பக்தனுக்கு இன்னும் தேவைப்படுகிறது என்று அர்த்தம். ஓ, அப்படி சொல்கிறீர்களா பிரபோ? இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அதன் பிறகு அங்கு நடந்து கொண்டிருப்பதை இப்படி எதையுமே நீ கவனிக்கவில்லை என்று புரிகிறது நன்றாக. அப்படித்தானே? ஆம் பிரபோ, மன்னியுங்கள். என் பக்தன் என் மூலம் வெற்றி அடைந்த ஆனந்தத்தில் அடுத்ததை கவனிக்க தவறிவிட்டேன் பிரபோ. என்ன நடந்தது சுவாமி? நீயே பார். அங்கு நடப்பதை பார்த்தாலே உனக்கு எல்லாமே புரிந்துவிடும். இடம் தேவலோகம். ராமும் நேத்ராவும் தமிழ் சபையில் இருந்தனர். மூத்த தமிழ் அறிஞரான இளவேந்தர் கூறிய பிறழ் தமிழ் சொற்களை தடுமாற்றம் இல்லாமல் கூறுவதற்கு பயிற்சி எடுத்து கொண்டிருந்தான் ராம். ஆனால் அவனுக்கோ ஒரு வாக்கியம் முடித்து அடுத்த வாக்கியம் வருவதற்குள் ஒரே மாதிரியான சொற்களை சரியாக கூற முடியாமல் நாக்கு பிறழ ஆரம்பித்தது. அதை கண்ட நேத்ரா அவனை திட்டியபடி கத்திக்கொண்டிருந்தாள். மனம் தளராமல் மீண்டும் முயற்சித்தான் ராம். இடம் பார்க்கடல். தேவி, பிரபோ, அங்கு நடப்பதை கவனித்தாயா? ஆம் சுவாமி, கவனித்தேன். இந்திரதேவர் இப்படிப்பட்ட பரீட்சையெல்லாம் ஏன் தந்திருக்கிறார் சுவாமி? பாவம் அல்லவா ராம்? பாருங்கள் எவ்வளவு சிரமப்படுகிறான் என்று. ஆனாலும் உனக்கு இவ்வளவு ஆசை கூடாது தேவி. நம் பக்தன் ராமிற்கு எந்த சோதனையை தந்தாலும் நீ இப்படித்தான் கூறுகிறாய். எந்த சிரமமும் படக்கூடாது உன் மகன் ராம். ஆனால் அவனுடைய ஆசை மட்டும் நிறைவேறிவிட வேண்டும். இது உனக்கே கொஞ்சம் அதிகமாக படவில்லையா தேவி? என்ன செய்வது சுவாமி? நான் அவன் மேல் அப்படி ஒரு பாசத்தை வைத்துவிட்டேன். தவறுதான். சரி சுவாமி, அதை விடுங்கள். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? அதை கூறுங்கள். ராம் இந்த பரீட்சையில் எவ்வாறு வெல்லப் போகிறான்? அதை கூறுங்கள் முதலில். அதுதானே விஷயத்தை நீ சரியாக பிடித்துவிட்டாய் பார். கூறுகிறேன் தேவி, கேட்டுக்கொள். ராம் எவ்வளவு நேரம் முயற்சி செய்தாலும் அவனுக்கு இருக்கும் பதட்டத்தில் கண்டிப்பாக அவனால் அதை சரியாக கூற இயலாது. அதனால் நிறுத்தினார் நாராயணர். கூறுங்கள் சுவாமி, ஏன் பாதியில் நிறுத்திவிட்டீர்கள்? அதனால் தொடர்ந்தார் நாராயணர். இந்த பரீட்சை முடியும் வரையில் நீ சென்று அவனுடைய நாக்கில் அமர்ந்து கொள்ள வேண்டும் தேவி. அவனும் உன் உதவியால் எந்த பிரச்சனையும் இன்றி நாக்கு சிறிது கூட பிறழாமல் கூறி முடிப்பான். அதனால் நீ இப்போதே அங்கு செல்லலாம் தேவி. ஆனால் அவருக்கு பதில் கூறுவதற்கு தேவி அங்கு இருந்தால்தானே? நாராயணர் சொல்லி முடிக்கும் முன்பே அவர் அங்கிருந்து மறைந்திருந்தார். என்ன கொடுமையடா இது! பெண்கள் அனைவரும் இப்படித்தான் இருப்பார்களா? அல்லது என் தேவி மட்டும்தான் இப்படியா? தன் மகனுக்கு தன் உதவி தேவைப்படுகிறது என்றதும் உடனே இப்படி மாயமாய் மறைந்து விட்டாளே தேவி.
மனதிற்குள் புலம்பிக் கொண்டார் நாராயணர். அந்த தேவலோகத்திலோ ராம் அந்த வாக்கியங்களை கூறுவதற்கு மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தான். டே ராம், நீ இப்படியே ஒளறிட்டு இருந்தேன்னு வையி, நாம் இங்கேருந்து மூலிகையை எடுத்துட்டு போன மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் கவனமாக படிடா, படித்து கரெக்டாக சொல்லுடா ப்ளீஸ். நேத்ரா கெஞ்சி கொண்டிருந்தாள். நான் என்ன வேணும்னேயாடா பண்ணுறேன்? ஏண்டி இப்படியெல்லாம் போய் வச்சுருக்காங்க? மூலிகைக்கும் இதுக்கும் என்னடி சம்பந்தம்? அட போடா. அப்படி பார்த்தா இருந்து வச்ச எல்லா டாஸ்க்குமே அப்படித்தான். எந்த ஒரு டாஸ்க்கும் மூலிகையோட சம்மந்தப்படவே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அதுவா முக்கியம்? இதை சொல்லிவிட்டு மூலிகையை எடுத்துகிட்டு நாம் கிளம்பணும், அவ்வளோதான். மற்ற பேச்செல்லாம் பேசி இப்போ டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காதடா ப்ளீஸ், இதை முடிக்க பாரு. அந்த நேரத்தில் லக்ஷ்மி தேவி வந்து சிரித்து கொண்டே ராமின் நாக்கில் சென்று அமர்ந்து கொண்டார். வாசிக்க ஆரம்பித்தான் ராம். எந்த தவறுமோ தடுமாற்றமோ இல்லாமல் கடகடவென கூறி முடித்தான். வாவ் ராம், தட்ஸ் குட்டா, உற்சாகத்துடன் கூறினாள் நேத்ரா. மீண்டும் ஒரு முறை வாசித்துவிட்டு அடுத்து அதே வேகத்தில் பார்க்காமல் ஒரே மூச்சில் கூறி முடித்தான் ராம். அவனுடைய இந்த திடீர் மாற்றமும் வேகமும் நேத்ராவுக்கு மட்டுமல்ல, அவனுக்குமே ஆச்சரியத்தை அளித்தது. மீண்டும் மீண்டும் கூறி பார்த்தான். எத்தனை முறை கூறினாலும் அத்தனை முறையும் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் சரியாக கூறினான். ஏகப்பட்ட சந்தோஷம் இருவருக்கும். டேய், திடீர்னு என்னடா ஆச்சு? எப்படிடா இது? சூப்பராக சொல்கிற. எனக்கும் ஒன்றும் புரியலடி. சரி சரி, இப்போ அடுத்ததாக இன்னொன்று இருக்குது பாரு, அதையும் படி. ராம் அதையும் இருமுறை வாசித்துவிட்டு கடகடவென நாக்கு பிறழாமல் கூறி முடித்தான். இருவரும் சந்தோஷ மிகுதியில் கைத்தட்டி கொண்டனர். ராம், அன்பிலீவபிள்டா. என்ன ப்ராக்டிஸ் போதும்னு சொல்லிட்டு இந்திரதேவரை கூப்பிட்டுவோமா? இன்னும் 2 தடவை வேணால் சொல்லி பார்க்குறேன் இரு. 2 வாக்கியங்களையும் மீண்டும் ஒரு 4-5 முறை சொல்லி பார்த்து கொண்டான் ராம். எந்த ஒரு தவறும் இல்லாமல் சொல்ல முடிகிறது என்பதை உறுதியாக தெரிந்து கொண்ட பின்னர் பயிற்சி போதும், இந்திரதேவரை அழைக்கலாம் என்று முடிவு செய்து மார்த்தாண்டனிடம் விஷயத்தை கூறினர். அவனும் அங்கிருந்து சென்று தேவேந்திரரிடம் தகவல் கூறிவிட்டு சிறிது நேரத்தில் வந்தான். பொறுங்கள், வந்து விடுவார். அவன் கூறியது போல் அடுத்த 10 நிமிடங்களில் இந்திரதேவர் தமிழ்ச்சபையில் நுழைந்தார். வணங்குகிறோம் இந்திரதேவரே. பரவாயில்லையே, நான் கொடுத்த 2 மணி நேர கெடுவிற்குள் உன் பயிற்சி முடிந்துவிட்டதே, அதிசயம்தான். நாக்கு பிறழாமல் கூற நன்கு பழகி கொண்டாயா இளைஞனே? ஆம் இந்திரதேவா, பழகி கொண்டேன். அப்படியானால் நீ இப்போதே சொல்லி காட்ட தயாரா? தயார்தான் தேவேந்திரரே. நல்லது, சொல் பார்ப்போம். எந்த தவறும் இன்றி தடுமாற்றமும் இன்றி சொல் பார்ப்போம். கேட்க மிகவும் ஆவலாக உள்ளேன். சொல்ல ஆரம்பித்தான் ராம். எள்ளளவும் பிசிறில்லாமல் ஒரு சிறு தடையோ தடங்களோ இன்றி கம்பீரமான குரலில் நாப்பிரள் வாக்கியங்களை கூறும் ராமை பார்த்து அசந்து நின்றார் இந்திரதேவர். அத்தியாயம் 52. ஒன்றும் தெரியாமல் முழித்தவன் இப்போது இப்படி அசத்துகிறானே. ராமை பெருமையுடன் பார்த்தான் இந்திரதேவர். ஒன்றை முடித்துவிட்டு மற்றொன்றையும் அதே வேகத்தில் அழகுற சொல்லி முடித்தான் ராம். அவன் நிறுத்திய அடுத்த கணம் படபடவென்று கைதட்டி தன் பாராட்டுதலை தெரிவித்தார் தேவேந்திரர். சபாஷ் இளைஞனே, இத்தனை அழகாக கூறுவாய் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சபாஷ். மிக்க நன்றி இந்திரதேவரே. தன் வேலை சரியாக செய்து முடித்த திருப்தியில் அங்கிருந்து கிளம்பினார் லக்ஷ்மி தேவி. இந்திரதேவருக்கு ஏதோ புரிந்தது போல் இருந்தது. ராமை அர்த்தத்துடன் நோக்கினார். ஆனால் ஒன்று மட்டும் என்னால் உறுதியாக கூற முடியும் இளைஞனே, சந்தேகமே இல்லை. அந்த தேவியின் அனுகிரகம் உனக்கு நிறையவே இருக்கிறது. அவளின் கருணை இல்லாமல் உன்னால் இதை இவ்வளவு விரைவில் கற்றுக்கொண்டு குரலில் சற்றும் பிசிரே இல்லாமல் கூறுவதென்பது நடவாத காரியம். எது எப்படியோ, நான் வைத்த பரீட்சையில் நீ வெற்றி பெற்று விட்டாய். இனி அந்த மூலிகையை உன்னிடம் கொடுக்க வேண்டியதுதான். அதுதான் நியாயம். உடனே ராம் முகத்தில் பிரகாசமான சிரிப்பு பரவியது. நேத்ராவோ சந்தோஷத்தில் எழுந்து குதிக்க துவங்கினாள். அவள் குதிப்பதை அதிசயத்துடன் பார்த்தார் இந்திரதேவர். ஏன் பெண்ணே,
நீ என்ன செய்கிறாய்? ஏன் இப்போது துள்ளுகிறாய்? கொஞ்சம் அடங்குகிறாயா? தலையிருக்கும் போது வால் ஆடக்கூடாது, புரிந்ததா? இந்திரதேவர் நக்கலும் கிண்டலும் கலந்து வேடிக்கையாக கூறியதும் உடனே கப்சிப்பென்று அமைதியானாள் நேத்ரா. பெரிய இவர் அடங்கணுமாம்ல, கொஞ்சமாவது சந்தோஷப்பட்டுக்க முடியுதா என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டாள் நேத்ரா. நன்றி இளைஞனே, அந்த மூலிகையை உன்னிடத்தில் சேர்க்கும் நேரம் வந்துவிட்டது. ஆனால் நடுவில் ஒரு கொக்கி போட்டு பேச்சை நிறுத்தினார் தேவேந்திரர். கண்களில் கேள்விக்குறியுடன் முகத்தில் குழப்ப ரேகைகள் ஓட அவரை பார்த்தான் ராம். ஐயோ, திரும்ப இழுக்கிறாரே, என்ன சொல்ல போறார்னு தெரியலையே. நேத்ராவுக்கோ அவர் கூறியது எரிச்சலை தான் தந்தது. அந்த மூலிகையை இப்படி ஒரு கண்காணாத இடத்துல வச்சிட்டு கொடுக்க மனசு இல்லாம இப்படி சுத்த விடுறாரே, என்ன ஒரு வில்லத்தனம். இருவரின் முகங்களிலும் ஓடிய குழப்பத்தையும் கவலையையும் கண்டு மெல்லச் சிரித்தார் இந்திரதேவர். மூலிகையை எடுப்பதில் மீண்டும் என்ன வில்லங்கம் இருக்கப் போகிறதோ என்றுதானே இருவரும் யோசிக்கிறீர்கள்? நீங்கள் நினைப்பதில் பாதி அளவு உண்மையும் கலந்திருக்கிறது என்று கூறி இருவர் முகங்களையும் பார்த்தார். இருவரும் முழித்து கொண்டு இருப்பதை பார்த்து, என்ன புரியவில்லையா? நானே கூறிவிடுகிறேன். அதாவது, இப்போது உனக்காக காத்திருப்பது ஒரு டாஸ்க் என்று சொல்ல முடியாது. ஆனால் மூலிகை எடுப்பதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது உங்களுக்காக. அது என்னவென்றால், நான் இப்போது உங்களை மூலிகை இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்வேன். அங்கு அருகருகே 3 இடங்களில் மூலிகை இருக்கும். ஆனால் அதில் ஒன்று மட்டும்தான் நிஜமான மூலிகை. அதாவது நீ தேடிக்கொண்டு வந்த உண்மையான பூலாங்கிழங்கு மூலிகை. மற்ற 2ம் போலியானவை. அவற்றில் எது உண்மையான மூலிகை என்று நீயே கண்டுபிடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை கண்டுபிடிப்பதற்கு ஏதுவாக உனக்கு அதிலேயே ஏதாவது துப்பு இருக்கும். நீ அதை வைத்து உண்மையான மூலிகை எது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு உனக்கு வேண்டியது கொஞ்சம் சமயோசித புத்தி மட்டுமே. அது உனக்கு இருந்தால் போதும். எந்தவித பிரச்சனையும் இன்றி எளிதாக கண்டுபிடித்து விடலாம். புரிகிறதா இளைஞனே? வேறு ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா உனக்கு? சந்தேகம் எதுவும் இல்லை. ஆனால் கொஞ்சம் குழப்பமாகவும் பயமாகவும் இருக்கிறது. அதற்கு நான் ஒன்றும் செய்ய இயலாது. நீதான் மனதை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். போகலாமா? தயாரா? போகலாம் தேவேந்திரா. ராம் சிறிது பதட்டமாகத்தான் காணப்பட்டான். இந்திரதேவர் நடந்தார். பின்னால் நடந்து சென்றனர் ராமும் நேத்ராவும். சிறிது தூரம் நடந்தவர் திடீரென நின்றார். பொறுங்கள், கொஞ்சம் நில்லுங்கள். சட்டென இருவரும் நின்றனர். ஒரு முக்கியமான விஷயத்தை கூற வேண்டும். என்ன என்பது போல் பார்த்தனர் ராமும் நேத்ராவும். பெண்ணே, மறுபடியும் உனக்கு ஒரு முறை நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன். போட்டி உன் நண்பனுக்குத்தானே தவிர உனக்கல்ல. அதனால் நீ அவசர குடுக்கை போன்று இதில் மூக்கை நுழைக்கக்கூடாது. ராம் தனியேதான் யோசித்து இதை கண்டுபிடிக்க வேண்டும். அதை விட்டு நீ அவனுக்கு ஏதேனும் உதவி புரிந்ததாக தெரிந்தால் அவ்வளவுதான். அந்த மூலிகை ராம் கைகளுக்கு கிடைக்காமலே போய்விடும். புரிந்ததா? நன்றாக புரிகிறது இந்திரதேவரே. ஆனால் இதில் தங்களுக்கு எந்தவித சந்தேகமோ பயமோ வேண்டாம். இந்த மாதிரியான ஒரு சமயோசித புத்தி எல்லாம் எனக்கு சுத்தமாக இல்லை. அதில் ராம்தான் கில்லாடி. எந்த பிரச்சனையும் இல்லாமல் மிக எளிதாகவே பிடித்து விடுவான் என்று நினைக்கிறேன். அது சரி, நினைத்தேன் நானும். இந்த ஒரு அறிவு எல்லாம் உனக்கு இருப்பதற்கு சிறிதும் சாத்தியமே இல்லை என்று நீயும் அதை உறுதிப்படுத்திவிட்டாய். நல்லது, வாருங்கள், இப்போது செல்லலாம். முறைத்து கொண்டு சென்றாள் நேத்ரா. நான் சொன்னது சரிதானேடா ராம்? உனக்கு இதெல்லாம் சப்ப மேட்டர் தானே? ஈஸியாக கண்டுபிடிச்சிருவல்ல? நடந்து கொண்டே ராமிடம் கேட்டாள் நேத்ரா. ஆமாம், உன் தலை. போடி லூஸு. எனக்கே இங்கே பயத்தில் அப்படியே பட்டுன்னு நெஞ்சு அடிச்சுக்குது. இதில் நீ வேற என்ன செய்ய போறேனோ ஒன்றும் புரியலை. இருவரும் வெளியில் கேட்காதவாறு மெதுவாக பேசிக்கொண்டனர். அதற்குள் முன்னால் சென்ற இந்திரதேவர் வேகமாக பல அறைகளை கடந்து வெளியே தோட்டம் போன்று இருந்த ஒரு இடத்திற்கு வந்தார். திரும்பிய பக்கமெல்லாம் பெரிய பெரிய மரங்கள், செடிகொடிகள் என்று வகை வகையாக இருந்தன. இயற்கை காற்று அவர்களுடைய மேனியை தழுவிச் செல்ல ஒரு மாதிரியான புத்துணர்வை தந்தது அவர்களுக்கு. அந்த தோட்டத்தில் இருந்த மற்றொரு பக்கத்திற்கு அழைத்து சென்றார் தேவேந்திரர். அங்கு வந்ததும் நின்று ராம்புரம் திரும்பினார். பார்த்தாயா இளைஞனே, இங்கு
இந்த இடத்தை முதலில் நன்றாக பார்த்துக்கொள். அதன் பிறகு விவரத்தை கூறுகிறேன். ராம் அந்த இடத்தை சுற்றிலும் ஒரு கண்ணோட்டம் விட்டான். இந்திரதேவர் ஏதும் கூறாமலே அவனுக்கு புரிந்தது போல் இருந்தது. ஆம், அங்கு அருகருகே 3 விதமான அமைப்புகளில் மூலிகைகள் காணப்பட்டன. முதலில் சதுர வடிவத்தில் ஒரு சிறிய வயல்வெளி அமைப்பில் இருந்தது. பச்சை பசேலென இருந்த அந்த இடத்தின் நடுவே மூலிகையும் பச்சை பசேலென வளர்ந்து இருந்தது. அடுத்த இடம் ஒரு சிறு குளம் வட்ட வடிவில் இருந்தது. அதன் நடுவே ஒரு சிமெண்ட் மேடையில் மண் குவித்து வைக்கப்பட்டு அதன் நடுவே மூலிகை வளர்ந்து நின்றிருந்தது. அடுத்த இடம் அதே சதுர அமைப்புள்ள ஒரு இடம். அங்கு சுற்றிலும் சிறியதாக சுவர் எழுப்பப்பட்டு இருந்தது. நடுவே பாறைகள் எழுப்பப்பட்டு அதன் நடுவே மூலிகை வளர்ந்திருந்தது. ஓ, இந்த 3 இடத்துல இருக்கிறத ஒன்று மட்டும்தான் நெஜ மூலிகையாக இருக்கணும் என்று நினைத்தான் ராம். மீண்டும் ஒரு முறை அனைத்தையும் நன்றாக நோட்டமிட்டு விட்ட பிறகு இந்திரதேவரை பார்த்தான். என்ன இளைஞனே, நன்றாக பார்த்து கொண்டாயா? புரிகிறதா என்னவென்று? ஆம் இந்திரதேவரே, புரிவது போல்தான் உள்ளது. புரிந்ததை கூறேன், கேட்கிறேன். இங்கே இருக்கும் 3 இடங்களிலும் மூலிகை இருக்கிறது. அதில் ஒன்று மட்டும்தான் நான் தேடும் பூலாங்கிழங்கு மூலிகை. அது எதுவென்று நான் சரியாக கண்டுபிடிக்க வேண்டும். சரிதானா இந்திரதேவரே? ஆம், சரியாக கூறிவிட்டாய். இதற்காக உனக்கு கொடுக்கப்படும் நேரம் வெறும் அரை மணி நேரம் மட்டுமே. அதற்குள் நீ அதை கண்டுபிடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் எங்கும் போகப் போவதில்லை. இங்குதான் அமர்ந்திருப்பேன். என்ன, போட்டியை ஆரம்பிக்கலாமா? நீ தயாரா? என்ன செய்யப் போகிறான் ராம்? அதில் அடங்கியிருக்கும் துப்புகள் என்ன? அதை சரியாக உபயோகித்து சரியான மூலிகையை கொடுக்கப்பட்ட அவகாசத்திற்குள் கண்டுபிடிப்பானா ராம்? அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்க வர்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ். பாய் மக்களே.